அரைச்சி வச்சுருக்கேன் மசாலா. இதை விட மசாலா ஆட் பண்ணுறாங்க. யூடியூப் நேயர்களே, மசால் எவ்வளோ மசால் பாருங்கள் நேயர்களே. மசால் செலவு அதை காமிச்சு இல்லைங்களா. ஆனியன் அதை அரைச்சி எல்லாம் மசால் ரெடி பண்ணி விட்டார்கள் நேயர்களே. பாருங்க, மல்லன்னு வேவுதுங்க, எண்ணெயிலே வேவுதுங்க, தண்ணி ஊற்றாத. மட்டன் குழம்பு. மட்டன் ஆல்ரெடி தண்ணி, மட்டன் வந்து தண்ணி வருங்க ஆல்ரெடி. அதனால் தண்ணி வந்து நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு இதில் ஆட் பண்ணால் போதும். நான் இப்படியே மட்டனை வேக வைக்க மாட்டேன். நான் வந்து இதில் எல்லாம் ஃப்ரை பண்ணி எல்லாம் தண்ணியெலாம் ஊற்றி சால்ட்டு போட்டு மறுபடியும் குக்கரில் எடுத்து வச்சு, என் குக்கரில் ஒரு 10 சவுண்டு விடணுங்க. உங்கள் குக்கரில் எப்படின்னு நீங்கள் பார்த்து சவுண்டு விட்டுக்குங்க. நேயர்களே, மட்டன் குழம்பு வைப்பது இப்படி தான் பாருங்கள். மல்லன்னு மசால் செலவு போட்டு விட்டார்கள். வேக வேண்டுமாம். இது வந்து எல்லாம் பச்சையாக இருக்காங்க. இப்போ தாங்க தண்ணி ஊற்றுறாங்க. தண்ணி ஊற்றி 1/2 ஹவர் வேகணுங்களாங்க. என் குக்கர் சவுண்டுக்கு நான் 10 விசில் விடுவேங்க. உங்கள் குக்கரில் நீங்கள் எத்தனை சவுண்டு விட்டால் கறி வேகுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி விசிலில் விட்டு இறக்கி. நான் கொஞ்சம் தான் சால்ட்டு போட்டிருக்கேன். நான் மறுபடியும் சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்குவேன். தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்காங்களே. ஒரு குண்டான் ஊற்றியாச்சு, இன்னொரு குண்டான். அவ்வளோ வேகம் உடச்சிருக்கீங்கள நேயர்களே. அது மறுபடியும் கெட்டிப்பதம் வந்துடுங்க. இதான் ரொம்ப திக்காக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் கெட்டியாக பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கும் தண்ணியாக பிடிக்கும். அவங்களுக்கு தகுந்த மாதிரி வாட்டரை ஊற்றி. பொழுது பார்த்தால் ரசமாகிறதான் இருக்கிறது குழம்பு. இருக்கிறது. குக்கரை இறக்கி விட்டு பாருங்கள், குழம்பு கெட்டியாக இருக்கும். கொதி வந்தவுடன் ஒரு டம்ளர் ஊற்றி கூட குடிக்கலாம், சூப் மாதிரி நேயர்களே. போருங்கள். மட்டன் குழம்பு தயாராகி கொண்டு இருக்குது நேயர்களே. நம்மளது தாங்க மட்டன் குழம்பு. கொதி வரும் நேரத்தில் இதை கொதி வந்த உடனே இதுதான் சாப்பாடு நேயர்களே. சாப்பாடு வைத்து விட்டார்கள். சாப்பாட்டை மாற்றி விட்டு இந்த மட்டன் குழம்பை எடுத்து அதிலே மாற்ற வேண்டுமாம். மாற்றுறாங்க நேயர்களே, காண்பிக்கிறேன். பொதுவாக குக்கர் சாப்பாடு என்றால் சாப்பிடக்கூடாது, படித்து தான் சாப்பிட வேண்டும் நேயர்களே. குக்கர் சாப்பாடு சாப்பிடாதீங்க நேயர்களே. அடித்து சாப்பாடு மட்டும் சாப்பிடுங்க நேயர்களே. பாருங்க, டம்முன்னு போடுறாங்க பாத்திரத்தை. சாப்பாடு சூடாக இருக்குங்க, சூடாக இருக்குல்ல, அப்புறம் எப்படி? படித்து தான் சாப்பிட வேண்டும். குக்கர் சாப்பாடு சாப்பிடக்கூடாது, படித்தான் சாப்பிடணும். கறி குழம்பு செய்கிறேன், குக்கர் சாப்பாடு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நேயர்களே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். மட்டன் குழம்பு என்றால் குக்கரில் வைத்து தான் சாப்பிட வேண்டுமாம். வடித்து சாப்பிட்டால் வேற வேறையா இருக்குமா நேயர்களே? போருங்கள், லேசாக நிற்கிறதா நேயர்களே? கொதி வர மாதிரி தெரியுதா நேயர்களே? மட்டன் குழம்பு ரெடியாகி கொண்டிருக்கும் நேயர்களே. மட்டன் குழம்பு இருந்தாண்ட சட்டி இதில் வேக வைக்கலாங்க. இல்லத்தரசி என்னமோ மாற்றணுங்கிறாங்க. பாருங்க, என்னென்னமோ மாற்றுறாங்க நேயர்களே. ஒரு தடவை வைக்கிறாங்க, அந்தாண்ட ஒரு தடவை வைக்கிறாங்க. மறுபடியும் குக்கரில் ஊற்றி விட்டார்கள்.
குழம்பு இப்போ வானலிலிருந்து குக்கருக்கு மாறிவிட்டது நேயர்களே. நேயர்களே பாருங்கள், மசால் என்னமோ கரம் மசாலா போட்டிருக்காங்க நேயர்களே. கரம் மசாலா தூள் ஒரு எல்லாம் தாளித்து விட்டு ஒரு 20 நிமிடம் திறந்து வைத்து கொதிக்கவும். எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பேசிக் கொண்டிருக்கிறோம். இது போகிறவங்க வாசம் பிடிச்சிட்டு போகிறாங்க நேயர்களே, குழம்பு வாசம். குழம்பு நேயர்களே, இதுதான் மட்டன் குழம்பு. பல்லி போடுறாங்களே, சுகர் வந்துடும் நேயர்களே. நீங்கள் உப்புலாம் பார்த்து தான் போடணும். உங்கள் இஷ்டத்துலாம் போடாதீங்க நேயர்களே. இவங்க போடுறாங்கன்னு கம்மியாக சாப்பிடுங்கள். உப்பு அதிகம் சாப்பிட்டு விட்டாதீர்கள் நேயர்களே, கம்மியாக சாப்பிடவும். இது மேலே என்னமே போடுறாங்க, மிளகா பொடி, பத்தலி ஆட்டங்கிற காரம், மிளகாத்தூள், மல்லித்தூள் கொட்டிக்கிட்டே இருக்காங்களே. மல்லித்தூள் நேயர்களே, மல்லித்தூள் கொட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். போன வாரம் சிக்கன் குழம்பு, இந்த வாரம் மட்டன் குழம்பு நேயர்களே. போன வாரம் சிக்கன் குழம்பு செய்து சாப்பிட்டீர்களா? சாப்பிட்டீர்கள் நம்ம மட்டன் குழம்பு செய்கிறோம். சிக்கன் குழம்பு நன்றாக இருக்கிறது என்றால் NGK டிராவலர் யூடியூப் சேனலை பார்த்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேயர்களே. மட்டன் குழம்பு பாருங்கள், கொதியாக இருக்கிறது. சுவை இருக்கிறதா என்று கையில் ஊற்றி பார்க்கிறார்கள் நேயர்களே. மட்டன் குழம்பு இவ்வளோ நேரமாகிறது கொதி வரதுக்கு நேர்களையே. மின்ட்டு தெரியவில்லையே. மட்டன் மசால் போடுறாங்க, மசால் தூள் தூக்கெல்லாம் சாப்பிடுவாங்க. ஆமாங்க, அதனால நீங்களும் கொஞ்சம் வேணும்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் வேணா அந்த டேஸ்ட் பார்த்துட்டு தூள் இதை பத்தலைன்னா நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆமாங்க, மட்டன் மசால், பாக்கெட் மசால். பாக்கெட் மசால் நேயர்களே. இப்போ பத்தாது என்று போட்டுக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் போட்டுக்கொள்ளவும் உப்பை மாத்திரம், இது எல்லா செலவும் போட்டுக்கிடுவோம் நேயர்களே. உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கொள்ளுங்கள் யூடியூபாளர்களே. NGK யூடியூபாளர்கள் சண்டே சமையல் நேயர்களே.
அடுப்பை மூடி வைக்க வேண்டுமாம். எப்படி செய்யல லேசா இல்லைன்னா சவுண்ட் திறந்த வண்ணமாக கொஞ்சம் இருக்கணும். நேயர்களே கண்டு அழைத்து நேயர்களே இதுதான் மட்டன் குழம்பு. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது எம்ஜிகே டிராவலர். மட்டன் குழம்பை பார்த்து ரசித்து ருசிக்குமாறு டிராவலரின் இனிய இன்னொரு வீடியோவில் சந்திப்பு. நன்றி, வணக்கம் நேயர்களே. பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கவில்லை என்றாலும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள் நேயர்களே. நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம்.